ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சுவையான நார்த்தங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ரைஸ் ரெசிபி, நம்ம ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் செய்யலாங்க. இந்த நார்த்தங்காய் பார்த்திங்கன்னா சிட்ரான் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். நம்ம லெமன் ரைஸ் மாதிரி இந்த நார்த்தங்காயும் சாதமாக செய்யும் போது இந்த டேஸ்ட் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. சீசனில் கிடைக்கக்கூடியது இந்த நார்த்தங்காயெலாம். நம்ம பிக்கிள்லாம் செய்வோம், இது போல் பிக்கிளும் செய்யலாம். கொஞ்சம் ரைஸும் செஞ்சோன்னா டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. வாங்க இந்த நார்த்தங்காய் இது போல் சாறு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எலுமிச்சம்பழம் மாதிரி குறுக்க கட் பண்ணிவிட்டு இதோட சாறு பிழிஞ்சு எடுத்துக்க வேண்டியது தாங்க. கொஞ்சம் சாறு எக்ஸ்ட்ரா இருக்கும், லெமன் மாதிரி கம்மியாக இல்லாமல் ஆரஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இதோட சாறு எடுத்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பாகவும் கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம ஸ்வீட் லைம் மாதிரி கொஞ்சமாக ஸ்வீட்டாகவும் லெமனோட கொஞ்சம் புளிப்பு மாதிரியும் இருக்கும். நம்ம இன்றைக்கி சாதம் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா 3 நார்த்தங்காய் எடுத்துருக்கேங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதோட சாறு மட்டும் எடுத்துக்கலாம். ரொம்பவும் பிழியணும்னு அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் அது சாறு ஃப்ரீயாக வர அளவுக்கு மட்டும் பிழிங்க. ரொம்ப பிழிஞ்சோன்னா கசக்கிற மாதிரி இருக்கும். 3 நார்த்தங்காய் அதோட ஜூஸை எடுத்துக்கலாம். நம்ம ஜூஸ் பிழிஞ்சிட்டு இந்த நார்த்தங்காயோட அந்த தோலை பார்த்திங்கன்னா தூக்கி போடணும்னு அவசியம் இல்லைங்க. அதை நீங்கள் 4 5 பீசஸாவோ அப்படியே கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு ஊறுகாவும் செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். லைட்டாக மட்டும் பிழிஞ்சிட்டு இந்த தோல் எல்லாத்தையும் நம்ம ஊறுகாய் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தூக்கி போடணும்னு அவசியம் இல்லைங்க. 3வது பழத்தையும் எடுத்து இது போல் கட் பண்ணிவிட்டு அந்த பழத்தோட சாரியை நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம வடிகட்டி சீடு இல்லாமல் எடுத்துக்கலாம். லெமன் போலவே இதில் சீடும் இருக்குங்க. பழத்தோட சாறு கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே இருக்கும், அதனால தான் 3 பழம் எடுத்தால் போதும். இதிலே பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு உள்ள ரைஸ்க்கு சாதம் கரெக்டாக இருக்குங்க இந்த ஜூஸே அளவு. இந்த நம்ம தூக்கி போட தேவையில்லை, நம்ம பிக்கிள் செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நார்த்தங்காய் பிக்கிளும் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து தான் சாதம் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கலாம். சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 ஸ்பூன் கடுகு இதில் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியட்டும். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் காலையிலேயே செஞ்சு கொடுக்கலாம் இந்த சாதத்தை. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வைங்க அடுப்பை. கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததான் நிலக்கடலை 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரியணுங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுப்பு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். பொரிஞ்சதுக்கப்புறமா 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். குண்டு மிளகாய் சேர்த்துருக்கேங்க. இதையும் எண்ணெயில் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா அடுத்து நம்ம பொடியாக நறுக்கி இடித்த இஞ்சி 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேங்க. பச்சை மிளகாய் 2 குறுக்க கீறிட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதையும் வதக்கி விட்டுருங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண இந்த நார்த்தங்காய் ஜூஸை சேர்க்க போகிறோங்க. வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம், அப்போ தான் சீடு இல்லாமல் இருக்கும். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கேன், சேர்த்தாச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு கொதி விட்டுடலாம். கொதி வருது பாருங்கள். இப்போ ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை தூவிட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தாங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். இதில் நம்ம மல்லித்தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வடித்து சாதத்தை இதில் சேர்த்துக்க போகிறோங்க. வடித்து ஆற விட்ட சாதத்தை நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1.5 கப் அரிசி அளவு எடுத்து சாதம் செஞ்சுருக்கேங்க. நான் இந்த அளவு சேர்த்துக்கிறேன். ரைஸ் சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா நான் அந்த சாதத்தோட தண்ணியிலே போட்டதுனால இன்னும் கரெக்டாக இருக்குங்க. உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. தாளிக்கும் போதே 1 ஸ்பூன் அளவு போட்டோம் இல்லைங்களா, இது இந்த சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு
கடைசியாக கொஞ்சமாக போல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. அந்த சாரோட சாதம் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.